1967ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது நான் அண்ணாவுடன் இருக்கிறேன். 69இல் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது நான் கலைஞருடன் இருக்கிறேன். 77இல் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது நான் எம்ஜிஆரிடம் இருக்கிறேன். தற்போது நான் விஜயகாந்திடம் இருக்கிறேன். அப்படி என்றால் அடுத்த முதலமைச்சர் யார் என்று உங்களுக்கு தெரியும் என்று பன்ருட்டி ராமச்சந்திரன் பேசி முடிப்பதற்குள் பயங்கர கைதட்டல். 2006ஆம் ஆண்டு தேர்தல் பரப்புரையின் போது பன்ருட்டி ராமச்சந்திரன் இப்படி பேசினார். அவருடைய பேச்சிற்கு நம்பிக்கை அளிக்கும் வண்ணம் லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஆரவாரம் செய்தனர். அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் போன்ற தலைவர்களுடன் ஒப்பிட்டு பேசும் அளவிற்கு மக்கள் ஈர்ப்புமிக்க ஆளுமையாக விஜயகாந்த் இருந்திருக்கிறார் என்பதற்கு பன்ருட்டி ராமச்சந்திரனின் உரை ஒரு சிறு உதாரணம். அரசியலில் நுழையும் போது தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும் சக்தியாக இருந்தவர் விஜயகாந்த். 2014 மக்களவைத் தேர்தல், 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல், 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் என 3 தேர்தல் முடிவுகளும் விஜயகாந்தின் அரசியல் செல்வாக்கு சரிந்திருப்பதை உணர்த்துகிறது. ஆனால் 2005இல் கட்சி ஆரம்பித்த போதும் அதற்கு முன்பு திரை உலகிலும் விஜயகாந்த் தமிழகத்தின் முக்கிய பேசுபொருளாக இருந்தார் என்பதையே இன்றைய இளம் தலைமுறையினர், குறிப்பாக 2K கிட்ஸ் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. விஜயகாந்த் என்னும் கலைஞனை, அரசியல்வாதியின் கடந்த கால செயல்பாடுகளை, ஆளுமை திறனை உள்ளதை உள்ளபடியே பதிவு செய்கிறது இந்த தொகுப்பு. என்ற இயற்பெயர் கொண்ட விஜயகாந்த் சினிமாவிற்குள் நுழையும் பொழுது ரஜினிகாந்த் வளர்ந்து வரும் நட்சத்திரமாக இருந்தார். அவர் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக தனது பெயருக்கு பின்னால் காந்த் என்று சேர்த்துக்கொண்டு விஜயகாந்த் என்று பெயர் மாற்றம் செய்து கொண்டார். சிறு வயதிலிருந்தே எம்ஜிஆர் ரசிகரான விஜயகாந்த் எங்க வீட்டு பிள்ளை படத்தை 70 முறை பார்த்ததாக பல முறை பதிவு செய்திருக்கிறார். பின்னர் திரைத்துறைக்கு வந்த பின்னரும் எம்ஜிஆரை போன்றே ஏழை தோழன் கதாபாத்திரத்தையே விரும்பி தேர்வு செய்தார். எம்ஜிஆரை போன்றே அரசியல் களத்தில் தடம் பதிப்பதற்கு தேவையான பாடல்களை விஜயகாந்தும் அமைத்துக் கொண்டார். எம்ஜிஆர் திமுக என்ற அரசியல் களத்தில் இருந்து கொண்டே சினிமாவிலும் முத்திரை பதித்தார். விஜயகாந்த் சினிமாவில் இருந்து கொண்டே தனது ரசிகர் மன்றங்களை அரசியல் இயக்கங்களாக நடத்தி வந்தார். அந்த வகையில் எம்ஜிஆருக்கும் விஜயகாந்திற்கும் பல ஒற்றுமைகள் உண்டு. அதனால் அரசியல் களத்தில் நுழைந்தவுடன் கருப்பு எம்ஜிஆர் என்ற பட்ட பெயரை அவரது கட்சியினர் அவருக்கு சூட்டினர். எம்ஜிஆர் பயன்படுத்திய பிரச்சார வேனை ஜானகி எம்ஜிஆரிடம் வாங்கினார் விஜயகாந்த். அதை சென்டிமெண்டாக சொல்லி தமிழக மக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டார். எத்தனையோ பேர் எப்படி எப்படியெல்லாம் இருக்கும்போது கிடைக்கல. எனக்கு மதிப்புக்குரிய ஜானகி அம்மையார் என் கையில கொடுத்தாங்க. ஆனா அந்த வண்டி எடுக்காம இருந்து எப்ப எடுத்திருக்கீங்கன்னு தயவுசெய்து எல்லாம் புரிஞ்சுக்க. 2005 அந்த வண்டி நம்பர் 2005. இது நான் கேட்கல, ஆண்டவன் கொடுத்திருக்கிறான். 2005 அந்த எம்ஜிஆர் வண்டி விஜயகாந்திடம் செல்ல வேண்டும். அதை யாராலும் மாற்ற முடியாது. விஜயகாந்த் தன்னுடைய ரசிகர் மன்றங்களை நிர்வகிப்பதில் கவனமாக இருந்து வருபவர். 1980ஆம் ஆண்டே அகில இந்திய விஜயகாந்த் ரசிகர் மன்றம் உருவாக்கப்பட்டது. 1978ஆம் ஆண்டு இனிக்கும் இளமை திரைப்படத்தில்தான் விஜயகாந்த் அறிமுகமாகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1982ஆம் ஆண்டு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற முழக்கங்களை தாங்கிய தமிழ்நாடு விஜயகாந்த் நற்பணி மன்றம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அகில இந்திய என்ற பெயரை தமிழக தலைமை மன்றம் என்று மாற்றியதன் பின்னணியில் கூட விஜயகாந்தின் நுண்ணரசியல் வெளிப்படுகிறது. 1965ஆம் ஆண்டு திமுக நடத்திய இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலேயே மாணவனாக நான் கலந்து கொண்டேன் என்று விஜயகாந்த் கூறியிருக்கிறார். தமிழ் உணர்வு 13 வயதிலேயே தனக்கு ஊட்டப்பட்டதாக விஜயகாந்த் கூறுகிறார். ராஜ்யம் படத்தில் வரும் தமிழன் தமிழன் இவன்தான் தமிழன் என்ற பாடல் வரிகளிலும், சிம்மாசனம் படத்தில் வரும் தெற்கு திசை அதிர வைக்கும் சிங்கத்தமிழன் பாடல் வரிகளிலும் தமிழன் என்ற வார்த்தை வரும்படியாக பார்த்துக் கொண்டார் விஜயகாந்த். மாநகர காவல் படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் பிரதமராக நடிக்கும் இந்திரா காந்தி நீங்கள் டெல்லிக்கு வந்து விடுங்கள் என்று கூறும் பொழுது, இல்லை, தமிழருக்கும் தமிழகத்திற்கும் என்னுடைய தேவை நிறைய இருக்கு என்று பதில் சொல்வார். இது போன்ற வசனங்களும் காட்சி அமைப்புகளும் விஜயகாந்த் திரைப்படங்களில் சர்வ சாதாரணமாக இடம்பெறும்.
விஸ்வநாதன் ராமமூர்த்தி படத்தில் நடிகர் விவேக் விஜயகாந்திடம் கதை சொல்வது போல் ஒரு காட்சி வரும். அந்த படத்தில் ஆங்கில மொழி மோகத்தில் தமிழை மறந்துவிடக் கூடாது என்று ரசிகர்களுக்கு அறிவுரை கூறுவார் விஜயகாந்த். எம்ஜிஆருடன் தனக்கிருக்கும் நெருக்கத்தை அடிக்கடி வெளிப்படுத்தினால் திமுக தலைவர் கருணாநிதி மீது தனி மரியாதை வைத்திருந்தவர் விஜயகாந்த். அவருடைய திருமணத்தை நடத்தி வைத்தவர் அன்றைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி தான். எம்ஜிஆரிடமிருந்து புரட்சியையும் கருணாநிதியிடமிருந்து கலைஞர் என்ற பட்டத்தையும் சேர்த்துத்தான் புரட்சி கலைஞர் என்ற பட்ட பெயரை அவர் வடிவமைத்துக் கொண்டார். 78ஆம் ஆண்டு தனது திரையுலக பயணத்தை தொடங்கினாலும் 81ஆம் ஆண்டு வெளிவந்த சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படம் தான் விஜயகாந்திற்கு கதாநாயக பிம்பத்தை கொடுத்தது. குறிப்பாக S.A. சந்திரசேகரின் இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்த அனைத்து திரைப்படங்களும் சி சென்டர் பார்வையாளர்களை திருப்திப்படுத்தின. பெரும்பாலும் விஜயகாந்த் S.A. சந்திரசேகர் திரைப்படங்களில் இறுதி காட்சியில் நீதிமன்ற காட்சியாகத்தான் இருக்கும். நான் ஏன் அந்த தவறை செய்தேன் என்று விஜயகாந்த் விளக்கமளிப்பார். அப்பொழுது அனல் பறக்கும் வசனங்களை விஜயகாந்த் பேசுவார். இந்த வசனங்களை இக்காலத்தில் விஜயகாந்த் என்றால் அழுத்தமான அரசியல் வசனங்கள் பேசுவார் என்ற முத்திரையை கொடுத்தது. சுந்தரராஜன் இயக்கத்தில் வைதேகி காத்திருந்தாள், அம்மன் கோவில் கிழக்காரை போன்ற படங்கள் வெள்ளி விழா படங்களாக அமைந்தன. அந்த திரைப்படங்களின் பாடல்கள் இன்று வரை விஜயகாந்த் பாடல்கள் பட்டியலில் முதலிடம் வகிக்கின்றன. 80களில் மோகன் பாடல்களுக்கு எப்படி ஒரு மயக்கம் இருக்குமோ அதில் சற்றும் குறைந்ததில்லை விஜயகாந்த் பட பாடல்கள். திரைப்பட மாணவர்கள் உழைப்பில் வெளியான ஊமை விழிகள் திரைப்படம் திரைப்பட வரலாற்றில் மைல்கல். தொழில்நுட்ப ரீதியாகவும் திரைக்கதை அமைப்பிலும் கதாநாயக துதி இல்லாமலும் பிரம்மாண்டத்தை உணர்த்தும் பாடல்களாலும் தனித்துவம் பெற்றது. அதில் விஜயகாந்த் நடித்த காவல்துறை கதாபாத்திரம் கண்ணியமாகவும் கம்பீரமாகவும் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்த படத்திற்கு பிறகு போலீஸ்காரர் கதாபாத்திரம் என்றால் அதற்கு கச்சிதமாக பொருந்தக்கூடிய நடிகர் விஜயகாந்த் என்கின்ற முத்திரை விழுந்தது. புலன் விசாரணையில் R.K. செல்வமணி, வல்லரசு படத்தில் மகாராஜன், நரசிம்மா இயக்குனர் திருப்பதி சாமி என பல புதிய இயக்குநர்களுக்கு அறிமுகம் கொடுத்தவர் விஜயகாந்த். குறிப்பாக திரைப்படத் துறையில் படித்த புதிய மாணவர்களுக்கு நம்பிக்கை கீற்றாய் இருந்தவர் விஜயகாந்த். முதலாக தலித் அரசியல் பேசிய படம் என்று கபாலியை கொண்டாடுகிறார்கள். ஆனால் 35 ஆண்டுகளுக்கு முன்பே விஜயகாந்த் நடித்த அலைவோசை திரைப்படம் வெளிப்படையாக தலித் அரசியல் பேசியது. தற்போது குறியீடாக பேசும் பல அம்சங்களை பகிரங்கமாக பேசிய படம் அலைவோசை. சிவப்பு மல்லி திரைப்படம் தொழிற்சங்க அரசியலை பேசிய படம். இந்த படத்தில் வரும் எரிமலை எப்படி பொறுக்கும் என்ற பாடல் இடதுசாரி மேடைகளிலும் 90களுக்கு பிறகு தலித் மேடைகளிலும் தவிர்க்க முடியாத பாடலாக மாறிப்போனது. நல்ல கருப்பு நிறத்தில் சிவப்பு சட்டையை அணிந்து கொண்டு கண்களை துருத்திக் கொண்டும் விஜயகாந்த் நிற்கும் சுவரொட்டிகள் கடைக்கோடி கம்யூனிஸ்ட் தொண்டனை நினைவுபடுத்தியது. ஆம் ஆண்டு ஈழத்தமிழர் விவகாரம் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. அந்த சமயத்தில் தமிழகத்தில் உள்ள அனைத்து விஜயகாந்த் மன்றங்களும் ஈழத்தமிழர்களுக்காக உண்ணாநிலை போராட்டங்களை நடத்தின. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சூப்பர் ஆக்டர் கமல்ஹாசனும் அமைதியாக இருக்க விஜயகாந்த் தனது ரசிகர் மன்றங்கள் மூலம் தனது அரசியல் பயணத்தை தொடங்கி இருந்தார். 90ல் வெளிவந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் விஜயகாந்தின் 100வது திரைப்படம். எம்ஜிஆரின் 100வது படம் ஒளி விளக்கு.
எம்ஜிஆருக்கு பிறகு 100வது திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிய வரலாறு விஜயகாந்திற்கு மட்டும்தான் உண்டு. சந்தன கடத்தல் வீரப்பன் கதையை வீரப்பன் உயிருடன் இருந்த போதே வீரப்பனை பிடிப்பது போல் கற்பனையாக எடுத்த படம் கேப்டன் பிரபாகரன். இந்த படம் வீரப்பனை கொலைகாரனாக கொள்ளைக்காரனாக சித்தரித்தாலும் படத்தின் இறுதி காட்சியில் வீரப்பனை விட அவனை இந்த நிலைக்கு தள்ளிய அரசியல்வாதிகள் தான் குற்றவாளிகள் என்ற கருத்தை சொல்லியிருக்கும். இந்த படத்திற்கு பிறகுதான் கேப்டன் என்ற பட்டம் விஜயகாந்திற்கு கிடைத்தது. ஜெயலலிதா முதலாக ஆட்சியை பிடித்த காலகட்டத்தில் விஜயகாந்த் ரசிகர் மன்ற செயல்பாடுகள் வீரியமாக இருந்தன. அப்பொழுது நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் விஜயகாந்த் ரசிகர்கள் பலர் சுயேட்சையாக களமிறங்கி வெற்றி பெற்றனர் என்பது வரலாறு. லியாகத் அலிகான் விஜயகாந்த் கூட்டணியில் தீப்பொறியாய் வசனங்கள் தெரிந்த படம் ஏழை ஜாதி. சட்டமன்ற உறுப்பினர்களை வீடு தேடி சென்று அடிப்பது, பொது வாழ்க்கைக்காக தன் குடும்பத்தை விட்டே வெளியேறுவது என விஜயகாந்தின் அரசியல் எதிர்காலத்தை மையப்படுத்தியே பல காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். ஏழை ஜாதியை தொடர்ந்து பல படங்களில் சாதி கட்சி தலைவர்களை கொடூரமானவர்களாக சித்தரித்து விஜயகாந்த் திரைப்படங்கள் வெளிவர ஆரம்பித்தன. வல்லரசு திரைப்படத்தில் சாதி கட்சி தலைவராக இருக்கும் மன்சூர் அலிகானை விஜயகாந்த் புரட்டி எடுக்கும் காட்சி நகைச்சுவையாக காண்பிக்கப்பட்டிருக்கும். இன்றைய அரசியல் சூழலில் சாதி கட்சிகளை விமர்சித்து படம் எடுப்பது சாத்தியமில்லாத விஷயம். ஆண்டவனோடும் மக்களுடனும் தான் கூட்டணி என்பது விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது சொன்ன வாசகம். ஆனால் அந்த வசனத்தை உளவுத்துறை படத்தில் தான் முதன்முறையாக விஜயகாந்த் பயன்படுத்துவார். ஆண்டவனின் ஆசீர்வாதமும் மக்களின் விருப்பமும் அதுவாக இருந்தால் நான் நிச்சயம் அரசியலுக்கு வருவேன் என்று விஜயகாந்த் முன்னறிவிப்பு செய்தார். ஒன்றாம் நூற்றாண்டின் முதல் தமிழ் படம் எது தெரியுமா? விஜயகாந்த் நடித்த வானத்தை போல திரைப்படம் தான். இந்த நூற்றாண்டின் முதல் தமிழ் படம். தொடர்ந்து சீரியஸான ஆக்ஷன் படங்களில் நடித்து வந்த விஜயகாந்த் கொஞ்சம் அதிலிருந்து ஒதுங்கி குடும்ப சென்டிமெண்ட் கதையில் நடித்த படம் இது. இன்னும் சொல்ல போனால் இயக்குனர் விக்ரமன் பாணியில் கொடுக்கப்பட்ட ஒரு விஜயகாந்த் படம் தான் இது. ஆனால் இந்த கூட்டணியும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று படம் வெள்ளி விழா கொண்டாடியது. தொண்ணூறுகளில் வருடத்திற்கு சராசரியாக 3 படங்களுக்கு மேல் நடித்து வந்த விஜயகாந்த் 2001ஆம் ஆண்டு படங்களில் நடிப்பதை குறைத்துக் கொண்டார்.
எனினும் விஜய், அஜித் என அடுத்த தலைமுறை நடிகர்களுடன் விஜயகாந்தின் படங்கள் போட்டி போட்டு வெற்றி பெற்றது. குறிப்பாக 2002ஆம் ஆண்டு தீபாவளி வெளியீடாக விஜயின் பகவதி, அஜித்தின் வில்லன், விஜயகாந்தின் ரமணா ஆகிய படங்கள் வெளிவந்தது. இதில் பகவதி வில்லனை விடவும் பிளாக் பஸ்டர் வெற்றியை ருசித்த படம் ரமணாதான். ஆரம்ப காலத்தில் விஜயகாந்த், இப்ராஹிம் ராவுத்தர், லியாகத் அலிகான் கூட்டணியில் மத நல்லிணக்க வசனங்கள் கண்டிப்பாக இடம்பெறும். தன்னுடைய படங்களில் இஸ்லாமிய கதாபாத்திரங்களை நல்லவர்களாகவே காண்பிப்பார். தானும் இஸ்லாமியர்களை நேசிப்பதாக வசனம் பேசுவார். ஆனால் பிற்காலத்தில் வல்லரசு, நரசிம்மா போன்ற படங்களில் இஸ்லாமியர்கள் குறித்து தவறான சித்தரிப்பு இருந்ததாக இஸ்லாமிய அமைப்புகள் வருத்தம் தெரிவித்தன. ஆம் ஆண்டு மதுரை தோப்பூரில் விஜயகாந்த் மாநாட்டிற்கு வந்து திரும்பி போனவர்கள் மட்டும் 2 லட்சத்தை தாண்டும் பெரிய ஆர்ப்பாட்டத்துடன் ரசிகர்கள் மத்தியில் கட்சி தலைவராக மாறினார் விஜயகாந்த். திமுக, அதிமுக 2 கட்சிகளையும் கடுமையாக விமர்சித்து பேசினார். தேமுதிக என்ற கட்சியை தொடங்கியவுடன் தனது நடிகர் சங்க தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். தென்னிந்திய நடிகர் சங்கம் கடனில் தத்தளித்த காலகட்டத்தில்தான் 2000ஆவது ஆண்டில் நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் பொறுப்பேற்றார். வங்கிக்கு மீதம் கொடுக்க வேண்டிய தொகைக்கு தமிழர்கள் வாழும் வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிட்டார் விஜயகாந்த். அதன்படி சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் 2 நாட்கள் கலை நிகழ்ச்சிகளை நடத்தியது நடிகர் சங்கம். இதன் மூலம் கிடைத்த வருவாயால் முதல் முறையாக தென்னிந்திய நடிகர் சங்கம் விஜயகாந்த் தலைவராக இருந்த சமயத்தில் தன் கணக்கில் வரவு வைத்தது. இப்படி நடிகர் சங்க தலைவராக இருந்த போது நடிகர் சங்க கடனை அடைப்பதற்கு விஜயகாந்த் எடுத்த முயற்சிகளை இன்று வரை தமிழ் திரையுலகம் நினைவு கூறுகிறது. காவிரி விவகாரத்திற்காக நெய்வேலியில் அவர் தலைமையில் நடத்திய போராட்டம் இன்று வரை தமிழக வாழ்வுரிமை போராட்டங்களில் முதன்மையானது. இங்க உடனே நடிகர்களும் திரையுலகத்தை சேர்ந்த உண்ணாவிரதம், அங்கேயும் உண்ணாவிரதம். அதை எடுத்து காட்டுறதுக்கு இங்கேயும் டிவி இருக்கு, அங்கேயும் டிவி இருக்கு. உடனே மாத்தி மாத்தி வியாபாரம் தான் இருக்கு தவிர யாரும் தண்ணி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு இங்க யாரும் இருக்கா? தண்ணி வாங்கி கொடுக்கறங்கிற தைரியம் எங்க இருக்கு? எங்க மத்திய அரசு கொஞ்சம் கேட்போம். என்ன கேட்கிறீங்க? மத்திய அரசுக்கு உத்தரவு போடணும். 2006ஆம் ஆண்டு தேர்தலில் தனித்து போட்டியிட்டு தேமுதிக 8 விழுக்காடு வாக்குகளை பெற்றது. விஜயகாந்த் விருத்தாச்சலம் தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2011இல் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து எதிர்க்கட்சி தலைவரானார். 2016ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக, பாஜக, மக்கள் நல கூட்டணி என அனைத்து கட்சிகளும் கூட்டணி வைக்க விரும்பும் கட்சியாக தேமுதிக இருந்தது. திமுகவுடன் தான் தேமுதிக கூட்டணி வைக்க போகிறது என்று தேமுதிக, திமுக தொண்டர்களும் மாவட்ட செயலாளர்களும் நினைத்திருந்த வேளையில் மக்கள் நல கூட்டணியுடன் தான் கூட்டணி என்று விஜயகாந்த் அறிவித்தார். தேர்தல் முடிவில் மக்கள் நல கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. விஜயகாந்த் உட்பட கூட்டணியின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் தோல்வியடைந்தனர். திமுக தலைவர் கருணாநிதியும் அதிமுக தலைவர் ஜெயலலிதாவும் ஆளுமை செலுத்திக் கொண்டிருந்த நேரத்தில் துணிச்சலாக களம் கண்டவர் விஜயகாந்த். திரையில் பேசிய விறுவிறுப்பான வசனங்களை மேடையில் பேசி பரபரப்பை ஏற்படுத்தியவர். 2011ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 29 இடங்களை பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றார் விஜயகாந்த். ஆனால் சிறிது காலத்திற்குள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கும் விஜயகாந்திற்கும் சட்டமன்றத்தில் வார்த்தை போர் நடைபெற்றது. அன்று துணிச்சலாக ஜெயலலிதாவை எதிர்த்து பேசிய விஜயகாந்தின் செயலும் உங்களுடன் கூட்டணி வைத்ததற்காக வெட்கப்படுகிறேன் என்று ஜெயலலிதா பேசியதும் பெரும் பரபரப்பிற்குள்ளாகியது. சிறுபால் இல்ல
2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலும் தேமுதிகவிற்கு கை கொடுக்கவில்லை. தேமுதிகவுடன் கூட்டணி வைத்த பாஜக கன்னியாகுமரியிலும் பாமக தர்மபுரியிலும் வெற்றி பெற்றது. ஆண்டவனுடனும் மக்களுடனும் தான் கூட்டணி என்று சொல்லி சந்தித்த முதல் சட்டசபை தேர்தலில் 8 விழுக்காடு வாக்குகள் பெற்றார். அதேபோல் தனித்து சந்தித்த நாடாளுமன்ற தேர்தலில் 10 விழுக்காடு வாக்குகளை பெற்றார். 2011இல் எதிர்க்கட்சி தகுதியை பெற்றார். அதற்கு பிறகு விஜயகாந்திற்கு வெற்றி வசப்படவில்லை. விஜயகாந்தின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் மக்கள் நம்பிக்கையை இழந்து விட்டார்களா? அடுக்காக மிடுக்காக கேப்டன் பேசிய அந்த நாட்கள் மீண்டும் வருமா? நடிகர் சங்க தலைவராக இருந்து அனைத்து கடன்களையும் அடைத்த அந்த நிர்வாக திறன் மீண்டும் கிடைக்குமா? கேப்டன் தொண்டர்கள் மீண்டும் முரசு கொட்ட வாய்ப்பு கிடைக்குமா? எல்லாம் கேப்டனின் அடுத்த கட்ட நடவடிக்கையில் தான் உள்ளது.